ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க. இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்களை தாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும். அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. என்ன மேடம் சொல்றீங்க? எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது. சில பேருக்கு சாதகமாவும் சில பேருக்கு பாதகமா தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க. சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும். பாதகமா இருக்கு அப்படின்னாக்க பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம். அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன? இந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு என்ன? இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும்? அவங்கள நான் எப்படி வழிபாடு செய்யணும்? அதன் காரணமா என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும்? அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க. ஆடி மாதத்துல ஆடி மாத பிறப்பு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா? ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம்? கூழ் வார்த்தல், நேர்த்திக்கடன் செலுத்துறது, பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது, மாவிளக்கு படைக்கிறது, பால் குடம் ஏந்தி வர்றது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான விரதம்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறத்துக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும். அது ஒரு புறம் இருக்கு. கோயில்கள் வந்து திருவிழாக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா? காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம். இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சிணாயனம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க. முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதத்தை கணக்கிட்டு தாங்க பண்டிகைகளுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது. ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மனு, ஐயனாரு, மதுரவீரன், மாடசாமி, கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களே நடத்தப்படுதுங்க. ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு. அதனாலதாங்க ஆடி மாதத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அந்த புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம். மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குங்க. ஆடி மாதத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம். தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதத்தில் தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும். இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது. இந்த ஆடி மாதத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா, ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலுமிச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனா எலுமிச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யக்கூடாதுங்க. அதுவே ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும். வீட்டுல சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும். இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைது. மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க. ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறதில்லன்னு கேட்டோம்னா, ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாட்டு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை. இந்த மாதத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க. ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா?
தெளிவான ஒரு விளக்கம் தான். இந்த மாதம் முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு, அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். சோ, இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆடி மாதம்னா என்ன? அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு? அந்த காலகட்டத்துல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்? அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பலன்கள கொடுக்கும்? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. பிடிக்கல அப்டின்னாக்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன். ஆடி மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்போ சரி, நவகிரகங்களோட சஞ்சாரத்த வச்சு பார்க்கிறப்போ சரி, காலபுருஷ தத்துவத்துடைய 4வது ராசியாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களே, உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதம் அம்மனுடைய அருள் முழுமையா பெறணும். அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, இந்த ஆடி மாதத்த நிச்சயமா பயன்படுத்திக்கோங்க. அந்த வகையில கடகராசி அன்பர்களே, பொதுவாவே தியாகத்துக்கு பெயர் போனவங்கனாக்கா நீங்க தான். ரொம்ப கஷ்டம். என்னடா நம்ம இப்படியா இருந்தோம். ஆனா பிறந்து வளர்ந்த பொழுது உங்களுக்கு இருந்த கேரக்டர் வேற. இப்போ பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சகிப்புத்தன்மைய வச்சுக்கிட்டு வாழ்க்கையே தோத்து போய்லாம் நின்னுட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்த கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, இந்த ஆடி மாதத்துல ஏதாவது உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கா? அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நல்லாதாங்க இருக்க போறீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் மாறப்போகுது. உங்களுடைய கண்ணீருக்கு விடை தெரிய போகுது. உங்களுடைய கண்ணீருக்கு காரணமானவங்க எல்லாமே உங்க கால்ல விழக்கூடிய காலம் பிறந்துடுச்சு. மனச தளர விடாம சிரிப்பான முகத்தோட இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, நீங்க ஒரு தெய்வத்துடைய நாமத்த சொல்லி அப்புறம் இந்த வீடியோ பதிவை பார்க்கலாங்களா? பொதுவாவே நீங்க சாமி கும்பிடுறீங்களோ இல்லையோ, ஆனா மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா தூய்மையான எண்ணத்தோட ஒரு கோயில்ல எந்த அளவுக்கு தூய்மை இருக்குமோ, அந்த அளவுக்கு மனச தூய்மையா தான் வச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு எப்பவுமே துணைன்னு பார்த்தோம்னாக்க கந்த கடவுள் தாங்க. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்த சொல்லி இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் 3 முறை பதிவிடுங்க. ஓம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் உண்டான போது உருவான சத்தம். இந்த அகிலத்தவே நீங்க ஆளணும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு நினைச்சுனாக்கா, ஓம் அப்படிங்கிற வார்த்தையை எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருங்க. கடக ராசியை பொறுத்தவரைக்கும் கடந்த காலத்திலயும் சரி, இப்ப வரைக்குமே சரி, வாழ்க்கை அப்படிங்கிறது ஏன்டா அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்? பேசாம வாழ்க்கைய முடிச்சுக்கலாமா? அப்படின்னுலாம் யோசிப்பீங்க. அப்படி ஒரு நெனப்பு இருந்ததுனாக்கா, தயவு செஞ்சு மாற்றத்த உங்களுக்குள்ள தேடாதீங்க. கடவுள்கிட்ட வச்சுருங்க. எனக்கு இந்த கஷ்டத்தையும், நஷ்டத்தையும் நீ தான் கொடுத்திருக்க. எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வத்துக்கிட்ட மட்டுமே முறையிட்டுட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிடுங்க. எவ்வளவோ கஷ்டங்கள, நஷ்டங்கள தாண்டி வந்துட்டீங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப மனசு தளர்ந்து போறீங்க. அத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. உங்களுக்கு பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய காயத்துக்கு மருந்து போடக்கூடிய விதத்துல கடவுள் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கக்கூடிய இந்த தருணத்துல நிச்சயமா உங்க மனசுல ஒரு மாற்றம் பிறந்திருக்கும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் நான் கொடுத்திருப்பேன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பேச போறேங்க. ஆடி மாதம் அப்படின்னாவே சூரிய பகவான் உங்களுடைய ராசி தான். அதாவது கடக ராசியில தான் பயணம் செய்யறதுனால தான் இந்த ஆடி மாத கடக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆடி காத்துல அம்மியும் பறக்கும். ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு ஒரு இதே இருக்கு இல்லையா? சோ அந்த வகையில தட்சிணாய கால தொடக்க மாதமாக திகழக்கூடிய இந்த ஆடி மாதத்துல சூரிய பகவான் கடகராசியில சஞ்சரிக்கிறதும், செவ்வாய் சிம்ம ராசியில அமர்ந்திருப்பாரு. கடகராசியில புதன் ஆணி 8ஆம் தேதி சிம்மத்துல அமர்வாரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில இருக்காருங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன் வரக்கூடிய 22ஆம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி செல்வாரு. சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருக்காரு. ராகு மேஷ ராசியில இருக்காங்க. கேது துலாம் ராசியில பயணம் செய்றாங்க. இந்த கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா நம்முடைய கடக ராசி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துடைய பலன்கள்னு கேட்டோம்னா, வளர்ச்சிகளை சீராக அள்ளித் தருகின்ற சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் தொழிலை நடத்துவீங்க. பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா? அதாவது அடிபட்டவங்க என்ன செய்வாங்க? பொறுமையை கடைபிடிப்பாங்க. அந்த மாதிரிதான் கடகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப பொறுமையாயிடுச்சு. ஒரு காலகட்டத்துல இவங்கள மாதிரி ஆட்டம் போறதுக்கு ஆட்களே கிடையாது. ஏய் அப்படின்ட்டாக்க இவங்க முன்னாடி நின்னு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு பயத்தோட சுத்திக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் இந்த காலகட்டத்துல இவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கும் ஒரு காலம் பிறக்கதான் போகுது. ஏன் அப்படின்னா கடகராசிக்காரங்க ஒரு நாளும் பின்வாங்க மாட்டாங்க. அவங்களுடைய குணத்தை இப்போதைக்கு மூடி வச்சிருக்காங்க. தவிர்த்து அவங்களுடைய உண்மை குணத்தை யாரும் பார்த்தாலும் தாங்க மாட்டாங்க. முக்கியமா மனசுக்கு பிடித்த பெண் கிட்ட காதலை வெளிப்படுத்திடுவீங்க. கடகராசி ஆண்களா இருந்தாலும் சரி, கடகராசி பெண்களா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல உங்களுடைய காதல் வெளிப்படுங்க. அந்த காதலும் கைகூடி மகிழ்ச்சியில நீங்க சந்தோஷத்துல தத்தளிக்க போறீங்க. நிலையான வருமானம் வர்றதுக்கான ஒரு ஏற்பாட்டை இந்த காலகட்டத்துல கடகராசி பண்ணி வச்சிருவீங்க.
மேலும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆலய திருப்பணிகளுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்து விடுவீங்க. அடுத்து அரசியல ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது உங்க தொழிலுக்கு உதவியாக இருக்குங்க. முக்கியமா பங்கு சந்தை, ஆன்லைன் பிசினஸ் இந்த மாதிரி செய்யக்கூடிய கடகராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல கொஞ்சம் கவனத்தை கடைபிடிக்கணுங்க. எப்பவுமே முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கக்கூடியதான் நீங்க. இருந்தாலும் யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன் எச்சரிக்கையும் இல்லாம முதலீடு செய்யறத மட்டும் தவிர்த்திடுங்க. ஆன்லைன் சூதாட்டத்தை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க. பிசினஸ் வேற, சூதாட்டம் வேற. பிள்ளைங்களோட படிப்புக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல செஞ்சு கொடுப்பீங்க. பழைய பாக்கிகளை கடுமையாக வசூல் செஞ்சிருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. அவருடன் சேர்த்து அவருடைய அப்பன் சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப விசேஷம். உங்களால முடிஞ்சதுனாக்கா தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய நெஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாரு. இப்போ வரைக்கும் பார்த்ததுன்னா நம்ம பொது பலன்களை பார்த்தோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம்னாக்கா ஆடி மாதத்துடைய கடகராசிக்கு பொது பலன்களை பார்த்தோம். இப்போ கூடுதல் விவரம் தெரியணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த வகையில புனர்பூசம் 4ஆம் பாதம் தெளிவான அறிவோட உங்களுடைய செயல்கள்ல திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆடி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொன்னா ஈடு இணை கிடையாது. முக்கியமா லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் உங்களுடைய நட்சத்திர நாதன் குரு பகவான் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியா மாத்துறாரு. நீங்க மண்ணை வச்சாலும் அது பொண்ணா மாத்தி கொடுக்குறாரு குரு பகவான். உங்களுடைய செயல்கள்ல லாபத்தை அதிகரிக்கிறாரு. நீங்க 1 ரூபாய் லாபம் வரும் அப்படின்னு ஒரு முதலீடு பண்ணீங்க அப்படின்னாக்கா 1 லட்சம் ரூபாய வர வைக்கக்கூடிய ஒரு அமைப்புல குரு பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல உட்கார்ந்திருக்காரு. முக்கியமா உங்களோட தொழில்ல வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த தடைகளை அகற்றி எறிகிறார். பணியாட்களோடு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்கிறாரு. அவங்க எல்லாருமே நாங்க செஞ்சதான் தப்பு முதலாளி, நீங்க தாமா எங்களுக்கு எல்லாமே அப்படின்ற அளவுக்கு வந்து நிற்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுவாக்கி கொடுக்கிறார். பிள்ளைகளோட நிலையில உயர்வை வழங்குகிறார். குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருமணம் ஆன கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க. முக்கியமா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தகுந்த வரன்களை தந்தருள்வார். உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறாருங்க இந்த காலகட்டத்துல. அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உத்தியோகம் மற்றும் தொழில் ஆகியவற்றில இருந்த நெருக்கடிகளை எல்லாமே இல்லாமல் செய்வாருங்க. சாதாரண ஒரு அரசாங்க உத்தியோகமா இருக்கட்டும், இல்ல தனியார் துறையா இருக்கட்டும், அந்த மாதிரி வேலையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வு, இடமாற்றம் இந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க. எல்லாமே சரிதான். ஒருத்தர் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த நேரத்துல அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சனி பகவான் உங்களை பயமுறுத்தினாலையும் சரிங்க. இப்போ வந்து அவர் என்ன ஆயிருக்காரு, வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பயம் போகும். மனசளவுல இருந்த பயம் நீங்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நான் தான் சொன்னேன்ல, அந்த காலகட்டம் முழுக்கவே ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையே வேண்டாம், வெறுத்து போச்சு, முடிச்சுக்கலாம் அப்படின்லாம் நினைச்சிருப்பீங்க. எல்லாத்துக்கும் சனி பகவான் வக்ரகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது அடுத்து வரக்கூடிய 6 மாதத்தை உங்களுக்கு சரி செய்து கொடுக்க போகுது. பயம் வேண்டாம். சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிலைச்சு நிக்க போகுது. முக்கியமா மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த நோய்கள் எல்லாமே கட்டுக்குள்ள வருங்க. மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வரும். குடும்பத்துல தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். பணி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுடைய கனவு நனவாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேருங்க. விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நிலையில முன்னேற்றம் தோன்றும். உங்களுடைய சகோதரர்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை 23ஆம் தேதி இருக்குங்க. அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை மாதம் 20, 21, 29, 30 மற்றும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 11 மற்றும் 12 இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்க்கை வளமாகும். அடுத்த பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாத்தையும் கையில தூக்கிட்டு ஒரு வட்டம் போட்டு அதுல வந்துட்டு தைரியமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து நேர்மையா நீதியா இருக்கானாக்கா அவனுக்கு எதுங்க பயம்? தப்பு தண்டா பண்ணாதானே பயப்படுவான். இப்படிப்பட்ட குணம் கொண்ட பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும்.
இந்த பிறக்கும் ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில திருப்பு முனையை உண்டாக்கக்கூடிய மாதமா கண்டிப்பா இருக்கும். அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சனி பகவானால உங்களுக்கு இருந்த பயம் நீங்கும். உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் வந்து வக்ரகதியில இருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பயம் விலக ஆரம்பிக்கும். உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும். பிறரோட கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கி இருந்த நிலையில மாற்றம் ஏற்படும். இனி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய சுய ஆற்றல் வெளிப்படும். சமூகம் உங்களை உணர ஆரம்பிக்கும். தொழில்ல, உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகி ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே இந்த காலகட்டத்துல உயர போகுதுங்க. உங்களை யாரு அப்படின்னு மத்தவங்க புரிஞ்சக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்க நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு. லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவானால, செவ்வாயால குரு மங்கள யோகம் உண்டாகிருக்கு. உங்களுடைய செயல்கள் யாவுமே லாபத்தை கொடுக்கும். வருமானம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை இந்த மாதிரி துறைகள்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கு உயரும். முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய கேதுவால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல வெற்றியை கொடுக்கும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம்னு கேட்டீங்கன்னா ஜூலை மாதம் 23, 24 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னா ஜூலை 17, 20, 26, 29, ஆகஸ்ட்ல 2, 8, 11 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அமிர்த தடகேஸ்வரரை மனசுல எண்ணி வழிபட வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்த ஆயில்யம் நட்சத்திரம். வாழ்க்கையில அர்த்தம் தெரிந்து கல்வி கேள்விகளையும் நினைத்த இலக்கை அடைவதிலும் முதன்மையாக வாழும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி தரப்போகுது. மாதம் முழுவதுமே உங்களுடைய பாக்யாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதியின் சஞ்சார நிலையில சாதகமாக இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்டு வந்த முயற்சிகள் நடந்தேறும். நிதி நிறுவனம், வங்கிகள்ல டெபாசிட் செய்திருந்த பணம் எல்லாமே வட்டியோட திரும்பி வரும். அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் சஞ்சார நிலையும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். வியாபாரத்துல சின்ன முதலீடு செஞ்சாலும் சரி, அது வந்து பெருசா லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எளிமையா நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்களாக இருந்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். சமூகத்துல அந்தஸ்து உயரும். மழலை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்களா? நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் மூலம் நல்ல வேலை கிடைக்கும். கூட்டு தொழில்ல நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் உண்டு. வெளிநாட்டு முயற்சிகள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. நண்பர்கள் உதவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தக்க சமயத்துல கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மனஸ்தாபத்துல பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிங்க, அவங்க இந்த காலகட்டத்துல நிச்சயம் ஒன்றிணைஞ்சிருவாங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் அப்படின்னு கேட்டாக்க ஜூலை 24, 25 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டாக்க ஜூலை 20, 23, 29, ஆகஸ்ட் மாசத்துல 2ஆம் தேதி, 5ஆம் தேதி, 11ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க நரசிம்மரை வழிபாடு செய்வதன் காரணமாக நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாரு. வாழ்க்கையும் வளமாக மாறும். ஆக மொத்தத்துல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களே, உடைய கண்ணீருக்கு விட கிடைச்சிருச்சு. எங்க பார்த்தாலையும் வெற்றி வெற்றி வெற்றி. போகும் இடமெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய புகழ் வந்துட்டு கொடி கட்டி பறக்க போகுது. உங்களுடைய புகழ் மட்டும் இல்லைங்க, உங்க திறமையும் வெளிவர போகுது. உடைய செல்வாக்கு உயரப்போகுது. மதிப்பெண் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது அடிச்சு தூள் கலப்ப போறீங்க. 100க்கு 100% உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. எல்லாமே எனக்கு சரியா இருக்கணும். இந்த மாசத்த பொறுத்துதான் என்னோட அடுத்த 6 மாதம் இருக்க போதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க கடவுளுடைய அனுகிரகத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, வரக்கூடிய வாய்ப்புகள பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற பாருங்க. யாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு செஞ்சாலும் சரி, அத வந்து காதுலயும் வாங்கிக்காதீங்க, பார்வையிலயும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான ஒரு பாதை இருக்கு இல்லையா? உங்களுக்காக ஒரு உலகம் காத்துட்டு இருக்கு இல்லையா? அந்த உலகத்துல பயணித்துக் கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழியை தேடிக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதில் முடிச்சுக்கிறேங்க. நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி.